கிரக வக்கரத்தை பற்றி பார்க்கும்போது சில கிரகங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் வக்கரமாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் சூரியன், சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற 5 கிரகங்களும் வக்கரமாகும். குரு, சனி, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வக்கரம் பெறும். அதுபோல் புதன், சுக்கிரன் வக்கரம் பெறும். பொதுவாக குரு, சனி ஆகிய கிரகங்கள் கோச்சாரத்தில் குரு, சனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5வது வீட்டில் சூரியன் வருகின்ற போது வக்கரம் ஆரம்பித்து உங்களுக்கு 9வது வீட்டில் சூரியன் வருகின்ற போது வக்கர நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து, செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு 6வது கட்டத்தில் சூரியன் வருகின்ற போது வக்கரம் பெற்று 8வது கட்டத்தில் சூரியன் வருகின்ற போது வக்கர நிவர்த்தி ஆகும். ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனேவே குரு, சனி, புதன், அதாவது குரு, சனி உங்களுக்கு குறிப்பாக செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சூரியனுக்கு 6, 7, 8 இருந்தால் வக்கரம்னு கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த கிரகம் வக்கரம் பெறுதோ அந்த கிரகங்கள் தன்னுடைய இயல்பை மாற்றிக்குதுங்க, தன்னுடைய சுய இயல்பை மாற்றிக்குது. நம்ம அதனால் கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கிறதுல தடங்கள் ஏற்படுது. அதுபோல் புதன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியனை விட்டு கொஞ்சம் வெகு தூரம் போயிட்டால் வக்கரம் பெற்றும். அப்புறம் அதாவது சூரியன் ஒட்டியே சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கிரனும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியனை விட்டு வெகு தூரம் முன்னாடி போயிட்டால் வக்கரம் பெற்று சூரியனுக்கு அருகில் வருகின்ற போது வக்கர நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி நம்ம குரு, சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எந்த கிரகம் வக்கரம் பெற்றாலும் அந்த கிரகங்களுடைய இயல்பான பலன்களை தராமல் ஒரு எதிர்மறையான பலன்களை தருகிறது. ஒரு வக்ர கிரகங்களுடைய பலன்களை நிர்ணயம் பண்ணுகின்ற பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இதுதான் பலன் தரும்னு முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக பார்த்து தான் முடிவெடுக்கணும். கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தால் அந்த கிரகத்தால் அடைய வேண்டிய பலனை அடைவதில் தேவையில்லாத தடங்கள் ஏற்படுகிறது. அதனை பற்றி வருகின்ற நாட்களில் தெளிவாக நம்ம உங்ககிட்ட நான் பேசுகிறேன். தொடர்ந்து பாருங்கள் நிகழ்ச்சியை. நன்றி.